Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்தி மீன் புளி குழம்பு. பாருங்க, வாவ். மீன் குழம்புனாலே வாயில எச்சி ஊறுது இல்லையா? அது இந்த மீன் குழம்பு அடுத்த நாள் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ என்ன சொல்ற சக்கரை பாவக்கு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த புளிக்குழம்புங்கிறத அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த மீனில் எல்லா புளியும் இறங்கி அதோட டேஸ்ட்டு பார்த்தோன்னா பக்காவாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க. ஸோ வாங்க இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்தி புளி, அதாவது மத்தி மீன் புளிக்குழம்புக்கு என்னென்ன பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி வெந்தயம் தாளிக்க. ஆக்சுவலாக இந்த மீன் குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காயோடு சேர்த்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு. இந்த தேங்காயோடு பார்த்திங்கன்னா ஜீரகம், பெப்பர், இது ரெண்டும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த புளியை, லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே நம்ம இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு தடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளித்தண்ணியை நல்லா கரைச்சி வச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா கசப்புத்தன்மை வந்துடும். வெந்தயத்தோட கசப்பு லைட்டாக சேர்த்துனா போதும். வெந்தயம் கருகக்கூடாது, லைட்டாக சூடாக ஆகணும், கருக விட்டுறாதீங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மீன் குழம்புக்காக இந்த புளியில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை வந்து இதில் சேர்த்திடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தான் நம்ம மீன் சேர்த்தணும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் அரைச்சிடலாம். இந்த தேங்காயில் பாருங்க, தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு சேர்த்துட்டு இதில் ஜீரகம், பெப்பர் அதையும் சேர்த்துக்கணும். எங்கிட்ட பொடி இருக்கிறதுனால நான் குழம்புல பொடி சேர்த்த போகிறேன். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இங்கே புளி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்திடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீன் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்தியாச்சு. இதில் வந்து பெப்பர், ஜீரகத்தூள் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போதே அதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து பொடி சேர்த்திருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த லைட்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மீனும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கிண்டக்கூடாது, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்புலாம் கரெக்டாக இருந்தால் உப்பு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. மத்தி புளி, வா, பார்க்கும்போதே செமையாக இருக்குது. ஒரு பிளேட் என்னங்க, 2 பிளேட்டு சாப்பாடும் கூட உள்ளே போகுங்க. இந்த மீன் குழம்பு ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி ரெசிபி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.